வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெளியே சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி சூடாக ஒரு போண்டா போட்டுடலாம், அதுவும் நம்ம பொள்ளாச்சி ஸ்டைலில். ஆரம்பிக்கலாமா? இதுக்கு நம்ம கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சாச்சுங்க. இந்தளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிட்ருக்குங்க. நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சில் கிளைமேட்டுக்கு செம்மையாக பொள்ளாச்சி ஸ்டைலில் சின்னதாக போண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.